இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மாதம் முழுவதும் உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். என்ன செவ்வாய் ராசியை பார்த்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாவீங்க. இதுவரைக்கும் நிதானமான போக்கில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் விறுவிறுப்பாக எதையும் செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. ராசியில் செவ்வாய் இருந்தாலோ ராசியை பார்த்தாலோ கோபம் வரும். என்ன கோபம் வரும்? நீங்கள் ஸ்பீடாக போவீங்க, உங்கள் கூட வர்றவங்க உங்கள் எழுத்துக்கு வர முடியலையே அப்படின்றதுனால, என்னப்பா நீ பாட்டில் சோம்பேறியாக வேலை செய்கிற அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களை கொஞ்சம் திட்டக்கூடிய அமைப்புகள், மற்றவர்களை கடிந்து பேசி அவர்களுடைய இதில் வெறுப்பு, என்னையா அது நல்ல தனியாக இருந்தார் மனுஷன், இப்போ என்ன திடீர்னு திட்டுறாருன்ட்டு இந்த மாதம் முழுவதும் மற்றவங்க மேலே எரிஞ்சு விடக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே மற்ற சக பணியாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கூடவே வேலை செய்கிறவங்க, கூடவே இருக்கக்கூடியவர்கள் மீது ஏதேனும் ஒரு கரிசனம், அவர்களின் மீது அன்பு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். கடந்த காலத்தில் அம்மா என்கின்ற தெய்வத்தின் மூலமாக சில ஆதரவுகள் கிடைக்கல, அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. தனுசு ராசிக்காரங்க சரியான அம்மா பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க. பொதுவாகவே குருவின் ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய நல்லவர்களாக இருப்பீர்கள். ஆனால் எல்லா நல்லவனும் கோழையாக இருப்பான். அதுக்கு நீங்களும் விதிவிலக்கில்லை. நல்லவன் எப்போவுமே கோழை தான். அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்காதவன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமாக கோழையாகத்தான் இருப்பான். இந்த கோழைத்தனம் கூட ஒரு உலகில் உங்களுக்கு பலமாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தாய்கிட்ட இருந்து அனுகூலம் கிடைக்கும். தாய் நீங்கள் கேட்கக்கூடிய சம்மதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகளில் உண்டு. பாக்கியாதிபதியாகிய சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் இடத்திலிருந்து மாறி பாக்கியஸ்தானத்துக்கே போகிறார். வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவ பருவத்திலேருந்தே சொல்லிடுறேன். மாணவ பருவத்தில் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த சப்ஜெக்ட், அந்த குரூப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குரூப்பு கிடைக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட அந்த சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உயர் படிப்புக்கு பெற்றவர்களுடைய அனுமதிகள் கிடைக்கும். இதை விட மிகப்பெரிய முக்கியமாக, இவ்வளவு செலவு பண்ணணுமா, நான் என் வசதிக்கு இப்படி இந்த படிப்பை கேட்குறியே அப்படின்னு அப்பா அம்மா கொஞ்சம் குறப்பட்டுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி கல்விதான் பிரதானம், சொத்து சேர்த்து வைப்பதை விட என்னை படிக்க வைப்பதே உங்களுடைய கடமை என்பதை தனுசு ராசிக்கார இளைஞர்கள் அப்பா அம்மாவோட மனசில் அப்படியே புகுத்தி அதை படிக்க வைக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்களும் நல்லா படிப்பீங்க. வேலையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த வேலை மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான அடிப்படை அம்சமாக இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரியவங்களுக்கு ஒரு நல்லவைகள், கடன் வாங்கினாலும் கூட கட்ட முடியும் என்கின்ற அளவிற்கு வருமானமும் அதற்கேற்ற தைரியமும் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஐயா, அந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள். சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. அந்த வருஷ தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன்,
சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும் கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட 1 மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.